6 வயசு ஹரிதாவை கூட்டிக்கிட்டு கிழிஞ்சு போன புடவைய கட்டிக்கிட்டு தலைமையில பெட்டிய தூக்கிக்கிட்டு ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு சேர்ந்த 30 வயசு இருக்கிற சுஜாதா தலைமையில பெட்டிய வச்சுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு தாகம் எடுக்குது, எனக்கு தண்ணி வேணுமா? ஐயோ, தண்ணி வேணுமா? இருமா, பக்கத்துல எங்கேயாவது வீடு இருந்தா பாத்து குடுக்கறேன் அப்படின்னு அங்க ஒரு வீட்டை பார்த்தா. வாமா, அந்த வீட்டுல போய் தண்ணிய கேட்டு குடிக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டு பக்கம் வந்து கதவை தட்டுனா. சந்திரையா கதவை திறந்து, யாரம்மா, யாரு வேணும் உங்களுக்கு? ஐயா, என் பொண்ணுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? அப்படியா, கொஞ்சம் இருங்க. அம்மா சந்திரிகா, சந்திரிகா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு 10 வயசு பொண்ணான சந்திரிகாவுக்கு சொன்னா. உடனே சந்திரிகா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. இந்த தங்கச்சி தண்ணி குடி அப்படின்னு சந்திரிகா ஹரிதாவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா. இங்க பாருமா, எனக்கும் கொஞ்சம் தண்ணி குடுமா. அப்படியா, இருங்க தண்ணி கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சந்திரிகா வீட்டுக்குள்ள போனா. ஆமா, நீங்க எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாரு வேணும்? நான் இப்படிதான் ஊரா திரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரு ஜமீன்தாரர் ஐயா தான் வேலை கொடுக்கறேன்னு சொன்னாரு. அவர் வீடெங்க? உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ தூரம் உங்களால போக முடியுமா? நாங்க சோறு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா தண்ணிய கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தா. அம்மா சந்திரிகா, அவங்கள கூட்டிட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுமா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா. நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. இப்படி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தா சந்திரிகா. அவங்க 2 பேரும் ரொம்ப பசியில இருந்ததுனால நல்லா சாப்பிட்டாங்க. பக்கத்திலேயே சந்திரிகா உக்காந்துக்கிட்டு விசிறியில காத்து வீசிக்கிட்டு இருந்தா. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா, இந்த ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்க. உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னா கேளுங்க, வெக்கப்படாதீங்க, தரேன். சந்திரிகா இப்படி ரொம்ப அன்பால பேசுறது சுஜாதாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ ரொம்ப நல்லா பேசுறமா. ஆமா, அதுக்குதான் எல்லாரும் என்ன பார்த்து எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமா, நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா சாமி கிட்ட இருக்காங்க அப்படின்னு சந்திரிகா கண்ணீர் விட்டுக்கிட்டே அழுந்துகிட்டு சொன்னா. அப்போ ஹரிதா அவளை பார்த்து, அக்கா அழுவாதீங்க, நான் உங்களுக்கு தங்கச்சி அப்படின்னா எங்க அம்மா உங்களுக்கு அம்மா தானே. இப்படி ஹரிதா சந்திரிகாவோட கண்ணை தொடச்சா. சரி தங்கச்சி, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சாப்பிட்டா. இப்படி சந்திரிகா அவங்களுக்கு காத்து வீசிக்கிட்டே இருந்தா. இப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஜமீன்தாரரான பரசுராம வீட்டுக்கு போனாங்க. ஜமீன்தாரர்கிட்ட அவ கஷ்டத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவளுக்கு தங்குறதுக்கு ஒரு வீட கொடுத்தாங்க. அம்மா பொண்ணு 2 பேரும் அங்கே அந்த வீட்டுல தங்கிக்கிட்டு கோயில்ல பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. சுஜாதா, ஹரிதா, சந்திரிகா 3 பேரும் ரொம்ப நல்லாவே இருந்தாங்க. சுஜாதா கூட சந்திரிகாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சந்திரிகாவுக்கு ரொம்பவே ஜுரம் அடிச்சது. சந்திரையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஜுரம் குறையவே இல்ல. சந்திரிகா தூக்கத்துல, அம்மா அம்மா, எனக்கு அம்மா வேணும், அம்மா அம்மா அப்படின்னு மொனவிக்கிட்டே இருந்தா. அத பார்த்த சந்திரையா, சாமி கிட்ட போன உங்க அம்மாவை என்னால எப்படிமா கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா. சுஜாதாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து சந்திரிகாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. சுஜாதா சந்திரிகாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா, குளிக்க வச்சா, அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. இத பார்த்த சந்திரையா சந்திரிகாவுக்கு அம்மா வேணும்னு சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படி வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து, ஹே, எனக்கு அம்மா வந்துட்டாங்க, எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க, இனிமே யாராலையும் என்ன கிண்டல் பண்ண முடியாது, அப்படி கிண்டல் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி சந்திரிகா, ஹரிதா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. சுஜாதா வீட்ல பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தா. சந்திரையா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டு வந்து சுஜாதா கிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. சுஜாதா கூட 2 பசங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சுஜாதாவுக்கு சந்திரிகா கருப்பா இருக்கிறதுனால பிடிக்காம போச்சு. வாய்க்கு வந்த மாதிரி சந்திரிகாவை திட்டிக்கிட்டு இருந்தா. வீட்ல எல்லா வேலையுமே கூட சந்திரிகா கிட்ட தான் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா. ஏன் சுஜாதா அந்த பெரிய பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுத்துற? நீ நல்லா தானே இருந்த? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. சம்பாதிச்சு காசு கொண்டு வந்து குடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. மத்தபடி பசங்களை ஏன் அப்படி பண்ற இப்படி பண்றன்னெல்லாம் என்கிட்ட கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னு சுஜாதா சொன்ன உடனே சந்திரையாவுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்ல.
இப்படி சந்திரிகா வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சமையல் வேலை, வீட்டு வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி நாட்கள் போச்சு. இப்படி கொஞ்சம் வருஷத்திலேயே சந்திரிகா ஹரிதா வளர்ந்து பெரிய ஆளானாங்க. அவங்களுக்கு கல்யாண வயசு வந்துச்சு. அவங்க அம்மா சுஜாதா தன்னோட பொண்ணான ஹரிதாவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஹரிதா, நீ அந்த பெரிய வீட்டு மருமகளாகணும். அதுக்கு உனக்கு சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படியாம்மா? ஆமாம்மா, எல்லா வேலையும் தெரிஞ்சாதானே நல்லது. உங்க அக்கா பாரு எல்லா வேலையும் செய்யறா. அவ வேலைய பார்த்து அவளை கேட்டுட்டாங்கன்னா, இல்ல இந்த சம்பந்தத்தை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். சரிம்மா, எனக்கும் சமையல சொல்லி கொடுங்க. ஆனா வீட்டுக்குள்ள அக்கா இருக்காளே. இரு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது என்னோட கடமை. ஏ சந்திரிகா, சந்திரிகா வாடி இங்க. என்னம்மா கூப்பிட்டீங்களா? வீட்ல தண்ணி இல்ல பாரு, ஆத்தங்கரைக்கு போய் 2 குடம் தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா, கொண்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லி சந்திரிகா ஆத்துக்கு தண்ணிக்காக போனா. இப்படி தண்ணிக்காக போனா சந்திரிகா கை தவறி குடம் தண்ணில விழுந்துருச்சு. அத நினைச்சு, ஐயோ வீட்டுக்கு போனா அம்மா அடிப்பாங்களே, என்ன பண்றது? ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க, என் தண்ணி குடம் தண்ணில விழுந்துருச்சு. இப்படியே வீட்டுக்கு போனா சித்தி அடிப்பாங்களே, யாராவது வாங்க, என்னோட குடத்தை எடுத்து கொடுங்க. இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே வரல. உடனே சந்திரிகாவுக்கு வீட்டுக்கு போனா என்ன ஆகும் நினைச்சிட்டு, ஐயோ இப்படியே வீட்டுக்கு போனா சித்தி அடிச்சு கொன்னுடுவாங்க, அதுக்கு இந்த தண்ணியிலேயே முழுங்கி செத்துறேனா. ஆனா எங்க அப்பா விட்டு சாவ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா அனாதை ஆயிடுவாங்க, எங்க அப்பாக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்து தேவதை வந்தாங்க. அந்த தேவதை சந்திரிகாவை பார்த்து, இங்க பாரு சந்திரிகா, அவசரப்படாத. யாராவது குடத்துக்காக உயிரை விடுவாங்களா? உனக்கு உன்னோட குடம் தானே வேணும். உன்னோட குடத்தை நான் கொண்டு வந்து குடுக்கறேன். சரிங்கம்மா, என்னோட குடத்தை எடுத்து கொடுங்க. குடம் இல்லாம போனா எங்க சித்தி அடிச்சு கொண்டுடுவாங்க. சரி இரு, உன்னோட குடத்தை இப்பவே நான் எடுத்து குடுக்கறேன் அப்படின்னு தேவதை தண்ணிக்குள்ள போனாங்க. சந்திரிகா கவலையோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது தேவதை தண்ணிக்குள்ள போய் தங்க குடத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதாம்மா உன்னோட குடம். அத பார்த்த சந்திரிகா, இல்ல இது என்னோட குடமே இல்ல, என்னோட குடம் வேற, இது இல்ல தாயி. சரியா பார்த்து சொல்லு சந்திரிகா, இதுதான் இருக்கும். இல்லம்மா, என்னோட குடம் இல்ல, இது தங்க குடம். என்னோட குடத்தை நான் வீட்டுக்கு கொண்டு போலனா அப்புறம் எங்க சித்தி என்ன சும்மா விட மாட்டாங்க. அதுக்குதான் எனக்கு குடம் வேணும், என்னோட குடத்தை கொடுங்க. சரி இருமா, உன்னோட குடத்தை கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு தேவதை மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் சந்திரிகாக்காக இன்னொரு குடத்தை கொண்டு வந்து, சந்திரிகா இங்க பாரு, இதுவா உன் குடம் அப்படின்னு வெள்ளி குடத்தை காட்டினாங்க. சந்திரிகா அந்த வெள்ளி குடத்தை பார்த்து, அம்மா இந்த குடம் என்னுடைய குடம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, இது கூட உன்னுடைய குடம் இல்லையா அப்படின்னு மறுபடியும் போய் சந்திரிகாவோட குடத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி சந்திரிகா தண்ணியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் தேவதை சந்திரிகாவோட குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அம்மா இதுதாம்மா என்னோட குடம் அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த தேவதை சந்திரிகாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த 3 குடத்தையும் வர வச்சாங்க. சந்திரிகா அந்த குடத்தைய பாத்துக்கிட்டு இருக்கும்போது, சந்திரிகா உன்னோட உண்மையான குணத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இந்த 3 குடமும் நீயே எடுத்துட்டு போ. அம்மா இந்த 3 குடத்தையும் எடுத்துட்டு போனா எங்க சித்தி என்ன திட்டுவாங்க. இல்ல, உங்க சித்தி இத பார்த்து உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ பயப்படாம வீட்டுக்கு இந்த குடத்தை கொண்டு போ அப்படின்னு கொடுத்து அனுப்புனாங்க. வீட்டு வாசப்படியிலேயே ஹரிதா சுஜாதா 2 பேரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. சந்திரிகாவை பார்த்து அவங்க 2 பேரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னடி சந்திரிகா, இந்த தங்கம் வெள்ளி குடம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? குடம் கை தவறி தண்ணில விழுந்துருச்சு, அதனாலதான் தேவதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா இவ ரொம்ப பொய் சொல்றாமா. இல்ல சித்தி, உண்மையதான் சொல்றேன். உண்மையிலேயே கடவுள் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுஜாதாவுக்கு பேராசை வந்துச்சு. சரி சந்திரிகா, அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போ அப்படி சொன்ன உடனே சந்திரிகா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா. பேராசப்பட்டு சுஜாதா ஹரிதா கிட்ட, ஹரிதா நீ கூட தண்ணி கொண்டு வர ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போ. அங்க போய் வேணும் அப்படின்னு உன்னோட குடத்தை தண்ணிக்குள்ள போட்டுரு. இப்படி ஹரிதா என்ன செய்யணுமோ அத சொல்லி கொடுத்தா. சரிம்மா, அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லி ஹரிதா ஆத்தங்கரைக்கு போனா. குடத்தை வேணும்னே தண்ணிக்குள்ள போட்டு நாடகத்தை ஆரம்பிச்சா. ஐயோ என் குடம் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, யாராவது வாங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது தேவதை வந்து, உன்னுடைய குடத்தை நான் எடுத்து கொடுக்கறேன்னு தண்ணிக்குள்ள போய் அவளோட குடத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. அம்மா இது என் குடம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் தேவதை தண்ணிக்குள்ள போயிட்டாங்க.
அம்மா இந்த குடம் கூட என்னோட இது இல்ல. இந்த குடமும் உன்னோட இது இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போய் தங்க குடத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. அம்மா இதுதான்மா, இதுதான் என்னோட குடம் அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த தேவதைக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அந்த தேவதை கோவத்தோட, நீ ரொம்பவே பேராசை பிடிச்சவ, உனக்கு எந்த குடமும் கொடுக்க முடியாது, இப்படியே நீ வீட்டுக்கு திரும்பிப்போ அப்படின்னு சந்திரிகாவை திட்டி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. ஹரிதா அழுந்துகிட்டே வீட்டுக்கு வந்தா. நடந்த விஷயத்த பத்தி தன்னோட அம்மாவான சுஜாதாவுக்கு சொன்னா. சுஜாதாவுக்கும் புத்தி வந்துச்சு. அன்னையிலிருந்து பேராசையை விட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவெடுத்து எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஹரிதா சந்திரிகா அப்படிங்கிற ஏழை அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கிட்டயே பெட் வித்துக்கிட்டு இருந்தாங்க. பெட் நல்லா வியாபாரமானா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெட் நல்லா வியாபாரம் ஆகலன்னா கூழோ கஞ்சியோன்னு செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், தங்கச்சி நான் இப்படி யோசிச்சிருக்கேன். என்னக்கா? நீ வீட்டுக்கிட்டயே பெட்ட வித்துக்கிட்டு நான் சிட்டிக்கு கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வரேன். நம்ம 2 பேரும் இங்கே வித்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு சரியா வியாபாரம் ஆகுறது இல்லல. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல பெட்ட வித்தா வியாபாரம் சரியா ஆகுறது இல்ல. அப்படி ஆனா கூட 1-2 தான் ஆகுது. அக்கா அதுக்குன்னு என்ன ஒண்டியா இங்க வீட்டுக்கிட்ட விட்டுட்டு நீங்க ஒண்டியா டவுனுக்கு போய் பெட்ட வித்துட்டு வரியா? இல்லக்கா அது முடியாது. நம்ம வியாபாரம் செஞ்சா நம்ம 2 பேரும் வீட்டுக்கிட்டயே வியாபாரம் செய்யலாம். அப்படி இல்ல தங்கச்சி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லக்கா நான் கூட என்ன சொல்ல வரேன்னா, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். நான் எப்பவுமே ஒண்டியா இருந்ததே இல்ல. சின்ன வயசுல உன் கைய பிடிச்சேன், இது வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே தான் நடக்கிறேன். இன்னும் முன்னாடி கூட நான் அப்படிதான் இருப்பேன்க்கா. அது என் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி. சரி தங்கச்சி, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. நாளைக்குல இருந்து நம்ம 2 பேரும் டவுனுக்கு போய் பெட் வித்துட்டு வரலாம் அப்படி சொன்ன உடனே தங்கச்சி சந்தோஷப்பட்டா. இதுதான்க்கா சரியான பேச்சு. ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. என்னமா அது? அக்கா இந்த பெட்ட டவுனுக்கு நம்ம எப்படிக்கா கொண்டு போறது? நம்ம டவுனுக்கு போனோம்னா 6 கிலோமீட்டர் நடந்துகிட்டு தான் போகணும். அப்படின்னா நம்ம 2 பேரும் இந்த பெட்டை தலைமையில வச்சுக்கிட்டு டவுன் வரைக்கும் நடந்துகிட்டே போலாம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கச்சி பயந்துகிட்டே, ஐயோ அக்கா பெட்டை தலைமையில வச்சுக்கிட்டு 6 கிலோமீட்டர் நடந்து போறதா? ஐயோ நம்ம பார்க்க எப்படி இருக்கோம்க்கா, ஒல்லியா இருக்கோம், நம்மளால முடியுமா? அது மட்டும் இல்லாம டவுன்ல நம்ம இத தலைமையில வச்சுக்கிட்டு எப்படிக்கா விக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே, அதுக்குதாம்மா நான் சொன்னேன் நான் ஒண்டி போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு. ஆனா நீ என்ன பண்ண, 2-3 சென்டிமெண்ட்ட விட்ட. இப்ப பாத்தியா? ஐயோ அக்கா அப்படின்னு சொல்ற. அதுக்குதாம்மா நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா நடுவுல, அக்கா நான் ஒன்னும் பயத்துல ஐயோ அக்கான்னு சொல்லல. எவ்வளவு தூரம் நீ ஒண்டியா போவ அப்படின்னு தான் ஐயோ அக்கான்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏய் பொய் தானே சொல்ற, பொய் தானே? அக்கா நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். அதுக்குதான் தங்கச்சி நான் ஒரு வண்டிக்கு பேசலான்னு இருக்கேன். அக்கா வண்டி அப்படின்னா நம்ம ஊர்ல மனோகர்கிட்ட மட்டும்தான்க்கா இருக்கு. நான் அவங்கிட்ட தான் சொல்ல போறேன். ஐயோ அக்கா அவங்கிட்ட காசு அதிகம்னு ஜனங்க பேசுறத நீ கேக்கலையா அக்கா? நம்ம சம்பாதிக்கிறதே அவ்வளவுதான். மொத்த காசை அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டா அப்புறம் நம்ம என்னக்கா பண்றது? சரி தங்கச்சி அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம், நீ படுத்து தூங்கு. டைம் பாத்தியா 10 மணி ஆச்சு, படு அப்படி சொல்லிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரல. அக்கா நம்ம பெட் விக்க போறோம், பெட் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது, படுத்து தூங்கி பாக்கலாமா? அப்பதானே நம்மளுக்கும் பெட் எப்படி இருக்குன்னு தெரியும். இங்க பாரு தங்கச்சி, நம்ம பெட்ட வித்து அதே பெட்ட இன்னொருத்தருக்கு விக்கிறது ரொம்ப தப்பான தொழில் இல்லையா? உனக்கு பெட்ல தூங்கணுமா, நீ போய் ஒரு பெட் கொண்டு வந்து அதுல படுத்து தூங்கு. சரியா? பெட் கொண்டு வரட்டா? இல்லக்கா வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் படுத்து தூங்குனாங்க. இப்படி விடிய காலையில எந்திரிச்சு ஹரிதா வெளியே வந்தப்போ சந்திரிகா ஒரு தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு வந்தா. அக்கா இப்ப இந்த தள்ளு வண்டி எதுக்குக்கா? நம்ம இந்த வண்டியில தான் பெட்டை வச்சுக்கிட்டு கொண்டு போய் விக்க போறோம். நம்ம மனோகருக்கும் அதிகமா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல, நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கையிலேயே இருக்கும். ஆமாக்கா அப்படி சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பெட்டை தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு டவுனுக்கு தள்ளிக்கிட்டே போனாங்க. அந்த நேரத்துல அதே வழியா போற ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்க கிட்ட இருந்து பெட்டை வாங்கிக்கிட்டாங்க. பெட்டை வாங்கி காசு கொடுத்தாங்க.
அந்த பெட்டை மனோகர் வண்டியில எடுத்துட்டு போனாங்க. இப்படி அந்த காசை பார்த்து அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அக்கா, நம்ம பெட்டை எதுக்காக டவுனுக்கு கொண்டு போனோம்? ரோட்டோரத்திலேயே வண்டியை நிறுத்தி மரத்துக்கடியிலே வச்சு அங்கேயே விக்கலாம்லக்கா. அப்படி சொன்ன உடனே சந்திரிகாவும் யோசிக்க ஆரம்பிச்சா. சரி ஹரிதா, இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோட்டோரத்துல வண்டியை நிறுத்தி அங்கேயே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. பெட் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கூட குறைஞ்சு போச்சு. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கவலையா, அக்கா இப்படி இருந்தா எப்படிக்கா? வெயில் காலத்துல எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது? என்னமா பண்றது? எப்படி அவனா வாழ்க்கையை நடத்தி தானே ஆகணும். நம்ம கிட்ட பெட்டை வாங்குற ஜனங்க மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அக்கா, அப்போ நம்ம விக்கிற மாதிரி வித்தாதான் வாழ்க்கை நடத்த முடியும். நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லியே ஆகணும். ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்யுங்கன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நம்ம கூட பொய் சொல்லிதான் விக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ரொம்ப கவலைப்பட்டா. என்ன பொய் சொல்லிமா இத நம்ம விக்கிறது? அக்கா, இது எப்படியும் வெயில் காலம். ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல கூலர், ஏசி அப்படின்னு நிறைய பொருளுங்களை வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் சில்லுன்னு தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால இந்த பெட் வந்து ஒரு மேஜிக் பெட். இந்த பெட்டை வீட்டுல போட்டு படுத்து தூங்குனா இதுல இருந்து சில்லுன்னு காத்து வரும். அதுக்கப்புறம் அவங்க படுக்கிற இடம் எல்லாம் சில்லுன்னு ஆயிடும்னு பொய் சொல்லணும்க்கா. அப்படி சொன்ன உடனே சந்திரிகா ரொம்ப பயந்துட்டா. வேண்டாம் ஹரிதா, நம்ம இப்படி பொய் சொல்றது நல்லதில்ல. அக்கா, இல்லனா நம்ம கஞ்சி தான் குடிக்கணும். இந்த வெயில் காலத்துல என்ன பண்ணாலும் ஜனங்க பெட்டை வாங்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெயில் காலம் ஆரம்பம் ஆன நாள்ல இருந்து நம்ம கிட்ட யாராவது பெட்டை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களான்னு? இது ஒரு மேஜிக் பெட். இதுல படுத்து தூங்குனா சில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு பொய் சொல்லி விக்கணுமாமா? பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க எதேதோ பொய் சொல்லி எதேதோ விக்கிறாங்க. அதுல நம்ம இந்த பெட்டை விக்கிறது பெரிய தப்பு இல்லக்கா. நம்ம நல்லா பொழைக்கணும்னா பொய் சொல்றத தவிர வேற வழியே இல்லக்கா. அக்கா, நம்ம ஒரே ஒரு பொய்ய தானே சொல்ல போறோம். அக்கா, எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகாவும் யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா தங்கச்சி சொன்ன வார்த்தை அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் தங்கச்சிக்காக, சரி தங்கச்சி, நீ சொன்ன மாதிரியே விக்கலாம். அக்கா அப்படி சொன்ன உடனே தங்கச்சி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி பெட்டை விக்கலான்னு முடிவெடுத்தாங்க. வாங்க ஐயா, வாங்க, வந்து இந்த மேஜிக் பெட்டை வாங்கிட்டு போங்க. இந்த மேஜிக் பெட்டை நீங்க வீட்ல போட்டீங்கன்னா இதுல இருந்து சில்லுன்னு காத்து வந்து நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. வாங்க ஐயா, வாங்க, வாங்கம்மா வாங்க. இந்த பெட்டை வாங்கிட்டு போய் நீங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம். வந்து வாங்கிட்டு போங்க. இதுக்கு கரண்ட் கூட வேண்டாம். இதுல இருந்து சில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு சொல்லும் போது ஊரு ஜனங்க எல்லாம் வந்து அந்த பெட்டை பார்த்து காசை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. இப்படி அவங்க கையில காசு வந்துச்சு. காசு வந்தாலும் அவங்க மூஞ்சில சந்தோஷம் இருக்குல்ல. ஏன்னா மனசுக்குள்ள ஏதோ பயம். இப்படி அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாமிக்கு முன்னாடி விளக்கு ஏத்தி சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சுடு. நாங்க வாழணும்னு மேஜிக் பெட் அப்படின்னு பொய் சொல்லி பெட்டை வித்துட்டு வந்திருக்கோம். இதுல சில்லுன்னு காத்து வரும்னு சொல்லி வித்திருக்கோம். அத போட்டு படுத்து தூங்குறவங்க எவ்வளோ திட்டுவாங்களோ. நாங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிடு தாயி. நாளைக்கு அவங்க கிட்ட அவங்க காசை கொண்டு போய் திருப்பி கொடுத்துடுறோம் அப்படி சொல்லி அக்கா தங்கச்சிங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது சாமி போட்டோல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து ஒரு குரல் கூட வந்துச்சு. நீங்க செஞ்ச தப்ப நினைச்சு நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேக்குறீங்க. செஞ்ச தப்புக்காக நீங்க கவலைப்படுறீங்க. அதை விட பெரிய பாவ மன்னிப்பு எதுவுமே இல்ல. ஜனங்களோட காசை திருப்பி கொடுக்கணும்னு நீங்க யோசிச்சது நல்ல யோசனை தான். ஆனா அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பெட் ஒரு மேஜிக் பெட்டா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த குரல் மறைஞ்சிருச்சு. அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு தூக்கமும் வரல. மறுபடி நாள் காலையில ஜனங்களுக்கு காசு திருப்பி கொடுத்துடலான்னு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தப்போ மனோகர் அவங்க கிட்ட வந்து, சந்திரிகா, ஹரிதா, நேத்து நீங்க மேஜிக் பெட்ட வித்தீங்களாமா? அதுக்கு 5000 ரூபான்னு வித்தீங்களாமா? நான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். எனக்கு கூட மேஜிக் பெட் வேணும். இல்ல மனோகர், நீ தப்பா நினைச்சிருக்க. அது மேஜிக் பெட் இல்ல. இதுல இருந்து சில்லுன்னு காத்து வராது. என்ன சொல்றீங்க? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வாங்கியிருக்காங்க. நேத்து தான் நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து சில்லுன்னு காத்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாமி சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷத்துல மனோகர் கையில இருந்து காசை வாங்கிக்கிட்டு, மனோகர், பெட் இப்போ இங்கே இல்ல, வீட்ல இருக்கு. சரி, அங்கே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிட்டான்.
அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு அவங்களும் அதே பெட் போட்டு படுத்து தூங்குனாங்க. அந்த பெட்ல இருந்து சில்லுன்னு காத்து வந்து அந்த ரூம் முழுக்க சில்லுனாயி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு சாமிக்கு கையெடுத்து கும்பிட்டு மறுபடியும் பெட் விக்க வந்தாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.